ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா புதினாவும் மல்லியும் ஒரு கைப்பிடி ஒரு 5 விரல் எடுத்தால் எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்லைசஸாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி 2 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி வந்துட்டு 2 கிளாஸ்க்கான மெஷர்மெண்ட்டுக்கு சொல்கிறேன். அரிசி 2 கிளாஸு. ஸோ எல்லாமே வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் ஒரு 50 ml ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா இது மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சீரக சம்பா அரிசினா 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கங்காட்டி 3 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சு வரும்போது அரிசி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி வரும்போது மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ட்ரை ஆகும்போது நல்லா தம் போட்டு இறக்குங்க. சூப்பரான பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.